गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பலராம சுவாமியும் கிருஷ்ணனையும் எப்படியாவது மதுரைக்கு அழிச்சன் வந்து தனுர்யாகம்ன்ற வியாஜத்துல அந்த குலையா பீடத்தை வைத்துக்கொண்டு சானூரன் மல்லன் இவா மல்லர்கள்லாம் வைத்துக்கொண்டு தன் சேனையோட எப்படியாவது இவாளை சம்ஹாரம் பண்ணிடலான்னு கம்சன் இப்படிலாம் உபாயம் பண்ணி தானே பலராம சுவாமி கிருஷ்ணனை வர வச்சிருக்கார். அந்த முதல் நாள் ராத்திரி அந்த தனுர் பங்கம் பண்ணின உடனே பயந்து சேனையெல்லாம் அமிச்சான். சேனையில் இருக்கிறவா யாருமே திரும்ப வந்த மாதிரி தெரியல. எல்லாரோட சம்ஹாரம் ஆயிடுத்தோடனே ரொம்ப பயந்து கார்த்தால உடனே இந்த மல்ல யுத்தம் ஏற்பாடு பண்ணி அந்த ரங்கஸ்தலத்துக்கு நடுப்புற அந்த மல்ல யுத்தர்கள்லாம் வர அந்த சரித்திரத்தெல்லாம் போன அத்தியாயத்தில் கேட்டோம். இப்படி அவ வரும்போது மங்கள வாத்தியங்கள்லாம் முழங்கிறது. அவெல்லாம் நடுப்புற வந்து நின்றுட்டு அவ கையை தட்டுறது, இதை சொட்டுறது, சொட்டு கொடுக்கறதுன்னு சண்டை போடுறதுக்கு முன்னாடி நான் தான் ஜெயிக்க போறேன்னு இப்படிலாம் கத்தின்னு வருவது போல அவெல்லாம் வரார்கள். இங்க ஜனங்களையும் மெதுவா உள்ள விட ஆரம்பிச்சுட்டா. எல்லாரும் உள்ள வந்து பார்த்துன்னா ஆச்சரியமா பார்க்கறா. அந்த இடமே அப்படி அலங்காரம் பண்ணி இவெல்லாம் வந்து ஹாவபாகங்கள் பண்றதெல்லாம் அந்த ஜனங்கள் பார்த்துன்னு வரார்கள். இந்த ஜனங்களோட ஜனங்களா கிருஷ்ணனும் பலராம சுவாமியும் இதை பார்க்கற மாதிரி உள்ள வராலாம். இவாளுக்காக தான் இது ஏற்பாடு பண்ணதே. ஆனாலும் இது ஏதோ தூரத்துலேருந்து பார்க்கறது போல வரா. அப்படி வந்துட்டே இருக்கும்போது அந்த என்ட்ரன்ஸ்ல பார்த்தா ஒரு பெரிய குவலையா பீடம் அப்படின்ற ஒரு யானை. அந்த யானை வந்து கோரமா இருக்கு பார்க்கறதுக்கு. அது வந்து சொல்லும்போது பின்னாடி சொல்றா, ஒரு 1000 யானைக்கு எந்த பலமோ அந்த பலமா அந்த யானைக்கு. அவ்வளோ அனாயாசமா யுத்தத்துல அது உள்ள புகுந்ததுன்னா அத்தனை பேரையும் சம்ஹாரம் பண்ணும். அப்படி ஒரு பராக்கிரமசாலியா அதை தயார் பண்ணி வச்சிருக்கான் கம்சன் அந்த குவலையா பீடம். அதுக்கு ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு யானை பாகன். அவனும் பார்த்தா ஒரு பெரிய குண்டன். நிறைய அவனும் சாப்பிட்டு அந்த யானையை கண்ட்ரோல் பண்ணிட்டு எப்படி அந்த யானை பாகனும் அந்த குவலையா பீடம் யானையும் அந்த ஆரம்பத்துல இருக்கு. பகவான் நேரா உள்ள வரும்போது இந்த குவலையா பீடத்தையும் இந்த கிருஷ்ணன் கூட சண்டை போடுறதுக்காக நிறுத்தி வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுட்டாரணும் அக்ரூர் மூலியமாக. அதனால இவர் நேரா போய் வேணும்ட்டே அந்த குவலையா பீட்டத்தையும் அதை பாட்டுன்னு இருக்கிற அந்த யானை பாகனையும் ஒம்புக்கு இழுக்கிறாராம். என்னது இது, ஒரு யானை ஏதோ பொம்மை யானை மாதிரி இருக்கு, நீ என்ன உனக்கு என்ன பெரிய பலசாலி மாதிரி நினைப்பா, இங்கேருந்து இது எங்களுக்கெல்லாம் வழி விடலன்னு வச்சுக்கோ, உங்க 2 பேரையும் மிருத்திலோகத்துக்கு அமிச்சிருவேன் அப்படின்றது போல சண்டைக்கு வருவது போல அந்த யானை பாகனையும் கிளப்பி விடுறார். அவன் மூலியமாக அந்த யானை கோபப்பட்டு அவனால விரட்டப்பட்டு அந்த யானை வரும்ன்றதுக்காக இப்படிலாம் பகவான் சுடு சொற்களால் அவனை கிளப்பி விடுறது போல பேசினார். அப்படியா, உன்னை சம்ஹாரம் பண்ணணுன்றதுக்காக தான் எங்களுடைய ராஜா இங்க வந்து இந்த துவாரத்துல இந்த யானையை என்ன நிறுத்தி வச்சிருக்கா, நீயா வந்து வலிக்க வம்புக்கு வரியா, நீ எங்களை மிருத்திலோகத்தை அனுப்புறதுக்கு முன்னாடி என் யானை உன்னை மிருத்திலோகத்துக்கு அனுப்பிச்சிடும் அப்படின்றது போல கோபத்தோட அந்த யானையை ஏவறான். அந்த யானையும் இந்த மாதிரி ஏவி விட்டா யுத்தத்துல வந்தா துவம்சம் பண்ணும். அப்படி பரம கோபத்தோட அந்த சத்ருவை அழிக்கணும்ன்றதுக்காக அந்த யானை கோபத்தோட அந்த சத்ரு கிருஷ்ணன்ற மாதிரி இந்த யானை பாகன் காமிச்சு கொடுத்ததுனால கிருஷ்ணனை நோக்கி வருது. கிருஷ்ணனும் அப்படி சித்தமா இருக்கார். அத்தனை பேரும் இந்த யானை ஓடி வர்றதுன்னே அவ வழியை விட்டுட்டா, நகர்ந்துட்டா. சாதாரண ஒரு யானை வந்தாலே பயமா இருக்கும். இந்த மாதிரி குரோதமா இருக்கக்கூடிய சண்டை போடுற யானை வந்தானா நிப்பாலோ பயந்துன்னு போனா, கிருஷ்ணர் மாத்திரம் யுத்தம் பண்றதுக்கு சித்தமா இருக்கார். கிருஷ்ணரை நோக்கி வருது. அப்படி வந்துட்டே இருக்கும்போது அதனுடைய பலமே அந்த தந்தம் தானே. அதனால அப்படியே சுழட்டி எடுத்து கீழே போட்டு சம்ஹாரம் பண்றது தான் அதனுடைய அந்த பராக்கிரமத்தை தந்தம் மூலியமாக காமிக்கும். அப்படியே அந்த தந்தத்தினால பகவானை சுழட்டி எடுத்துடலான்னு நேரா வந்து அந்த கிருஷ்ணரை பிடிக்கிறதுக்காக வருது. அந்த தந்தத்தினால பகவான் எப்படியோ அதுலேருந்து நழுவிண்டு அந்த தந்தத்துக்கும் பின்னாடி 2 கால் இடுக்கு, அது ஏதோ ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கான், ஒரு பிரிட்ஜ் மாதிரி, அதுக்கு நடுப்புற போய் நடுப்புற நின்றுட்டாராம். அதுலேருந்து நழுவி பகவான் தன் காலுக்கு எடுக்கிற கிருஷ்ணனை பிடிக்க முடியலன்னு அதுக்கு இன்னும் கோபம் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி அந்த தந்தத்தினால திருப்பி பிடிக்க பார்க்கறது. அகப்படாதபடிக்கு பகவான் என்ன பண்ணார்னா அப்படியே அந்த யானைக்கு பின்புறமா போயிட்டார். அவர் பின்புறமா போயிட்டாருன்னு யானை பகவானை நோக்கி திரும்புறதுக்குள்ள பின்புறமா போய் அதனுடைய வாலை பிடிச்சுட்டார். அந்த வாலை பிடிச்சிட்டு பகவான் என்ன பண்றாருன்னா அப்படியே பின்புறமாவே இழுத்துன்னு போறாராம் அந்த யானையை. அப்படி இழுத்துன்னு போகும்போது ஆச்சரியமா இருக்கு. பார்த்தா ஒரு யானைய ஒரு 11 வயசு பையன் பிடிச்சி இழுக்கிறான். அப்படியே ஒரு 50 அடி தர 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 தரன்னு இழுத்துன்னு போயிட்டாராம்.
பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கும் போது எப்படி சொல்றாருன்னா, அப்பதான் பிறந்த ஒரு சின்ன கண்ணுக்குட்டியை இந்த இடையர்கள்லாம் அதை பிறந்த கண்ணுக்குட்டியை வாழை வச்சுட்டு எப்படி அப்படியும் அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி விளையாடுவது போல 1000 யானைக்கு சக்தி இருக்கக்கூடிய சமமா இருக்கக்கூடிய அந்த குவளையா பீடத்தை இழுத்துன்னு போய் ஒரு 50 அடி 100 அடி பின்னாடி கொண்டு போய் அதை இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அலைக்கடிக்கிறாராம் கிருஷ்ணர். அதுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாருது. அது அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் அலைக்கடிக்கும் போது டயர்டாருது. எப்படியோ இந்த கிருஷ்ணனை பிடிக்கணும்னு நினைக்கிறது, ஏன்னா பின்பக்கமா இருக்கிறதுனால அதால ஒன்றும் பண்ண முடியல. அப்படி இந்த கண்ணுக்குட்டிய அனாயாசமா அலைக்கடிக்கிறது போல அந்த யானை அலைக்கடிக்கிற, அதுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாயிட்டே வருது அந்த குவளையா பீட யானைக்கு. பின்னாடி இந்த கிருஷ்ணன் இப்படி வாழை பிடிச்சுட்டு இருக்கிறது, அதால சண்டை புரியலன்னு ரொம்ப கோபத்தோட தன் உடம்பை இப்படி செலுத்துக்கிறது. அப்படி செலுக்கும் போது பகவானே கொஞ்சம் தூரம் தள்ளி போய் கீழே விழற. அப்படி விழுந்த உடனே தான் திரும்பி கொண்டு பகவான் நோக்கி அதனுடைய துதிக்கைய தரையில அடித்து கொண்டு கோபத்தோட பகவான் நோக்கி வருது. அபாரமா யுத்தம் நடக்கிறதா கிருஷ்ணருக்கும் அந்த குவளையா பீடத்துக்கும். இந்த சொல்லும் போது ஒரு யானைக்கும் சண்டை இல்லை, ஒரு யானைக்கும் குழந்தைக்கும் சண்டையா 11 வயசு பையனுக்கும். அற்புதமாக சண்டை போடுறார். அந்த துதிக்கையினால அந்த பகவான் அப்படியே உடம்ப முறுக்கிறது போல வந்து முறுக்கணும்னு வருது. பகவான் அகப்படுறது போல அகப்பட்டு நழுவின்றார். அந்த தந்தத்தை போய் பிடிக்கணும்னு பார்க்குறார். அதுக்குள்ள அது தலைய ஆட்டி அப்படி தன்னை சுதாரிச்சுன்றது. இப்படி அபாரமா யுத்தம் நடக்கிறது கிருஷ்ணருக்கும் அந்த குவளையா பீடம் யானைக்கும். இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கும்போது சில சமயத்துல துதிக்கையினால பகவானே அடிச்சிடுறது அந்த யானை. இங்க இந்த இடத்த பார்த்தா அந்த மல்லர்களுடைய சண்டையை விட இந்த இடம் ஒரு பெரிய யுத்த பூமி மாதிரி ஆயிடுத்து. எல்லோரும் ஆரவாரமா நின்று பார்க்கறான் அந்த இடத்த. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த யானை எப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு கிருஷ்ணர் அதுக்கு நடுப்புற பூரி இந்த பக்கம் போறது அந்த பக்கம் போறதுன்னு எப்படி வரும்போது ஒரு தடவை அந்த துதிக்கையினால பிடிச்சி அப்படியே கிருஷ்ணனை கீழே தள்ளி விட்டுருது அந்த குவளையா பீடம்ன்ற யானை. எல்லாரும் பயந்துட்டே பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி கீழே இருக்கிற அந்த கிருஷ்ணனை மண்டி போட்டு தன் தந்தத்தினால குத்தி கொலை பண்ணணும்னு அந்த யானை ஓடி இப்படி தான் குனிஞ்சு குத்த வரும்போது பகவான் அப்படியே நகர்ந்துட்ட உடனே அந்த தந்தமானது அந்த பூமியில பட்டு கொஞ்சம் விரிசல் வேற விட்டுருது. அதுக்கு சரியான வலிக்கிறது, கத்துறது அந்த யானை. உடனே பார்த்தா இதுக்கு மேல இந்த யானையை சும்மா விடக்கூடாதுன்னு பகவானும் கோபத்தோட எழுந்து அந்த துதிக்கையால பிடிக்க வரும்போது எப்படியோ அந்த துதிக்கையிலேருந்து கொஞ்சம் தப்பிச்சு கொண்டு அந்த துதிக்கை மூலியமாகவே காலை வச்சு தலை கிட்ட போய் அந்த தந்தத்தை ரெண்டையும் உடைச்சிட்டார். ஏற்கனவே விரிசல் விட்டுருந்த அந்த தந்தத்தை உடைச்ச உடனே தந்தம் போன உடனே அதுக்கு அப்படியே ரொம்ப வலிக்கிறது, உயிர் போறது போல அப்படி ஒரு வலி. அந்த 2 தந்தத்தையும் பகவானுடைய கைக்கு வந்துருது. அதை முதல்ல எடுத்துட்டார். இந்த யானையை விட இந்த யானையோட பாகம்தான் இன்னும் மோசமானவன். அவன் தான் இதுக்கு டைரக்ஷனை கொடுத்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு இந்த யானையை ட்ரெயின் பண்ணி இப்படி துஷ்டத்தனமா வளர்த்தது அவன் தான். அதனால தப்பு செய்யறவனோட அதை தப்பு செய்ய சொல்ற மாதிரி தூண்டுறானோ யாரோ அவன் தானே தப்பு பண்றவன், ரொம்ப பெரிய தப்பு பண்றவன்றதுனால அந்த தந்தத்தை எடுத்துன்னு போய் உடைச்ச உடனே இது கூர்மையா இருக்கு. ஒரு பக்கம் எடுத்து முதல்ல அந்த பாகனை குத்தி சம்ஹாரம் பண்ற அவன் அங்கேயே விழுந்து காலமாறான். அப்புறம் அந்த யானை இன்னும் கோபத்தோட பகவான்கிட்ட வரும்போது இப்படி ஒரு துஷ்டமா இருக்கக்கூடிய யானை இந்த உலகத்துக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி அந்த யானையினுடைய மர்மமான இடத்துலலாம் அதை குத்தி அந்த தந்தத்திலேருந்து ரத்தம் அந்த இடத்துலையும் கண்கள் எல்லா இடத்துலையும் குத்தி அந்த குவளையா பீடத்தினுடைய அந்த தலையில முஷ்டினால ஒரு குத்த விட்டு அந்த குவளையா பீடத்தை சம்ஹாரம் பண்றார் கிருஷ்ணர். ஒரு யானையா சம்ஹாரம் பண்றார். ஒரு தனி குழந்தையா மனுஷனா இருந்து அத்தனை பேரும் பார்த்து சந்தோஷப்படுறா. ஆரவாரத்தோட ஜெயா விஜய் சொல்றா. இப்படி குவளையா பீட வதமானது ஆறுது. இப்படி இந்த குவளையா பீட யானைய சம்ஹாரம் பண்ணி 2 தந்தம் பெருசா இருக்கு. அதை என்ன பண்றாருன்னா அலாக்கா தூக்கி கழுத்துல வச்சுட்டாராம். ஒரு தந்தம் பலராம சுவாமிக்கு கொடுத்து நீங்க வச்சுக்கோங்க அண்ணா அப்படின்னு கொடுத்தார். இன்னொரு தந்தத்தை தூக்கி தான் கழுத்துல வைத்து கொண்டு அப்படியே அலட்சியமாக ஒரு வீரன் வருவது போல சண்டை போட்டா உடம்புல அங்கங்க காயம் இருக்குமோனோ அந்த காயங்கள்லாம் இருக்கு. அங்கங்க அப்படியே வேர்த்து இருக்கான் பகவானுடைய சரீரத்துல. அதே அவருக்கு அழகா இருக்கு. அப்படி ஒரு வீரனாக அங்கங்க காயப்பட்ட அந்த சரீரம் அந்த தந்தத்தை தோல்ல போட்டுன்னு அலட்சியமாக அப்படி அந்த சபைக்குள்ள நடந்து வராராம். என்னன்னா ஒரு 1000 யானை பலமா இருக்கக்கூடிய ஒரு யானையே சம்ஹாரம் பண்ணிட்டேன், இந்த குண்டர்கள்லாம் எனக்கு எம்மாத்திரம்னு அவர்களெல்லாம் காண்பிக்கிறது போல அப்படி அலட்சியமா அந்த தந்தத்தை தோல்ல போட்டுட்டு உள்ள வராராம்.
அப்படி அந்த பிரபு அந்த ரங்கஸ்தலத்துக்கு உள்ள வரும்போது அங்க பலதரப்பட்ட ஜனங்கள் உக்காண்டிருக்கால, அந்த பலதரப்பட்ட ஜனங்களுக்கு பகவான் ஒரே கிருஷ்ணர் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரிஞ்சார்னு அற்புதமாக பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகம் அப்படியே அவாவாளுடைய பாவம் எப்படி கிருஷ்ணரை பார்க்கறான்னு அற்புதமான ஒரு ஸ்லோகம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். மல்லானாம் அசனிஹி நிருணாம் நரவரஹ ஸ்திரீனாம் ஸ்மரஹ மூர்த்திமான் கோபானாம் ஸ்வஜனஹ அசதாம் க்ஷிதிபுஜாம் சாஸ்தா ஸ்வபித்ரோஹ சிசுஹ ஓ மிருத்யுஹ भोजपतेः विराट अविदुषां तत्त्वं परं योगिनां वृष्णीनां परदेवतेति गतितः रंगं गतः साग्रजः மல்லானாம் அசனிஹி. ஒரே கிருஷ்ணன் தான் இங்க எப்படி தெரிகிறார்னா 9 ரசம், நவரசங்கள் சேர்ந்ததுதான காவியம். இப்ப நம்ம எந்த விஷயத்தை எடுத்தாலும் 9 ரசம் இருந்தாதான் அது பரிபூர்ணமா ஆகும். ஒரு புஸ்தகம் நாவல் படிக்கிறோமோ, இல்ல ஒரு புராணத்தை வாசிக்கிறோமோ, இல்ல ஒரு இதிகாசம் வாசிக்கிறோமோ, லௌகீகமாக ஒரு சினிமா பார்த்தா கூட அதுல இந்த 9 ரசமும் இருந்தாதான் அது பரிபூர்ணமா ஆகும். இதுக்கு நவரசம் அப்படின்னு பேர். இங்க பகவான் ஒருத்தர் தான் உள்ளவரார். இங்க ஒவ்வொருத்தர் பார்க்கும்போது அந்த நவரசத்துல ஒவ்வொரு ரசமா அவளுக்கு தெரியற மாதிரி பிரம்மனிஷ்டால் அற்புதமாக வர்ணிச்சிருக்கார். மல்லானாமசனிஹி, அந்த மல்லர்களுக்கு அசனி சத்ரு போல தெரிகிறாராம். இங்க என்ன ரசம் அப்படின்னா வீர ரசம், ரௌத்ரமும் வீரமும் ரெண்டும் இருக்கான் இங்க. மல்லானாம் அசனிஹி, அந்த மல்லர்கள் பார்க்கும்போது அப்படி மகா வீராதி வீரனாக கிருஷ்ணர் தெரிகிறாராம். வீரன்னா ஜெகதேக வீரன் ராமச்சந்திர பிரபு தானே, அதே பிரபு தானே இப்ப கிருஷ்ணராக வந்திருக்க. அந்த மல்லர்கள் பார்க்கும்போது இவனை விட இந்த உலகத்துல வீரன் உண்டா? ஏன்னா 1000 பலம் இருக்கக்கூட இந்த கோலையா பீடத்தை அனாயாசமா சம்ஹாரம் பண்ணினவனுக்கு நம்மெல்லாம் எந்த மூலை அப்படின்னு அவரை பார்த்தாலே யமன் போல இருக்கான் அந்த மல்லர்களுக்கு. அதனால அந்த வீரம், அந்த ரௌத்திரத்தை பார்க்கறாலாம். இந்த 2 ரசம் இந்த முதல்ல இருக்கு. மல்லானாம் அசனிஹி. அடுத்ததாக நிருணாம் நரவரகா, அங்க இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு குழந்தை, இன்னும் இவனுக்கு ஒரு 10-11 வயசு தான் இருக்கும், இவன் பண்ற காரியத்தெல்லாம் இவ்வளோ அற்புதமாக ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆச்சரியத்தை குறிக்கக்கூடிய அந்த ரசத்தை அந்த ஜனங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது தோன்றதான், என்ன ஒரு வீரம், என்ன ஒரு ஆச்சரியம், இந்த குழந்தையா, இப்படி ஒரு குழந்தையா, இந்த ஒரு 11 வயசு குழந்தையா இந்த கோவலையாபீடம் யானை சம்ஹாரம் பண்ணது, அந்த தனுஷை உடைச்சது, இத்தனை சைன்யத்தையும் பண்ணது இந்த குழந்தையான்னு இந்த ஆச்சரியமா அற்புதமா பார்க்கக்கூடிய ரசத்தை அந்த ஜனங்கள்லாம் கிருஷ்ணரை பார்த்து அனுபவிக்கிறாளாம். நிருணாம் நரவரகா ஸ்திரீனாம் ஸ்மரஹா மூர்த்திமான். அங்க இருக்கிற ஸ்திரீகள்லாம் பார்க்கறா, என்ன ஒரு சரீரம், அந்த உடம்புல அங்கங்க அடிபட்டு அந்த காயம் பட்ட அந்த சவுடுகள்லாம் தெரியுது, உடம்பு முழுக்க வேர்த்திருக்கு. அந்த தந்தத்தை போட்டுண்டு கழுத்துல போட்டுக்கொண்டு வீராதி வீரனாக வரும்போது அவளுக்கு அந்த கிருஷ்ணனை பார்க்கும்போது நவ மன்மதனா தெரியறதான். இந்த கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறவா பரம பாக்கியசாலி, நம்மளுக்கு அந்த பாக்கியம்லாம் உண்டா, இப்படி நவ மன்மதனாக இப்படி இருக்கானேன்னு இந்த ஸ்ருங்கார ரசமா இந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் தெரியறதான். பகவான் அப்படி நவ மன்மதனாக வருவது போல அந்த மதுரா ஜனங்கள் இருக்கக்கூடிய ஸ்திரீகளுக்கு பகவானை பார்த்தா அப்படி தோன்றது. அடுத்ததாக கோபானாம் ஸ்வஜனஹா, இத்தனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கார்.
இந்த குவலையாபீடத்தை சம்ஹாரம் பண்ணினார், அந்த மல்லர்களோட சண்டை போடுறதுக்காக வரார், இத்தனை காரியத்தையும் பண்ணிட்டு இருக்காரோன்னு. ஆனா நடுப்புற அந்த சுதாமாவையும் ஸ்தோக கிருஷ்ணனையும் பார்த்துட்டு, டே பாடுறா, எவ்வளோ உனக்கு ட்ரெஸ் போட்டாலும் உன்னை திருத்தவே முடியாது, இந்த இடையன் மாதிரியே வந்துட்டு இருக்க, நீ நல்லா கம்பீரமா நடந்து வாடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் பக்கத்துல வரானா, அவன் தலையை ஒழுங்கா வரைக்காம பரட்டையா இருக்கான். உடனே அதை சரி பண்ணி விட்டு, இந்த ஜென்மத்துக்கு நீ திருந்த மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளோட சேர்ந்து கொண்டு ஹாஸ்ய ரசத்தோடு சிரிச்சு கொண்டே வராராம். அப்படி அந்த குழந்தைகள்லாம் பார்க்கும்போது இது நம்ம கிருஷ்ணன்ற ஒரு எண்ணம் தோன்றது. அப்படி பண்ணிண்டே அந்த குழந்தைகளோட கிண்டல் பண்ணிண்டே கோபானாம் ஸ்வஜனா அப்படி சுவாதீனமாக வரும்போது அவளை கிண்டல் செய்து கொண்டே பகவான் வராரா. இது அந்த நவரசத்துல ஹாஸ்ய ரசம் இருக்கான். இத்தனை சண்டை போட்டுட்டே இருந்தாலும் அந்த நண்பர்கள் கூட சிரித்து கொண்டு அப்படி சந்தோஷமா அவளை கிண்டல் பண்ணிட்டு அந்த அந்த ரங்கஸ்தலத்துக்குள்ள நுழையிறார் பகவான். இதுல இந்த குழந்தைகளுக்கு ஹாஸ்ய ரசத்தை கொடுக்கிறார். அடுத்ததாக அசதாம் க்ஷிதிபுஜாம் சாஸ்தா. என்னன்னா, யாரெல்லாம் இனிமே தப்பு பண்றேலோ அவ எல்லாருக்கும் இதுதான் கத்தின்னு அந்த யான தந்தத்தை போட்டுன்னு வரலாம். பகவான் மேல ஆசை வச்சவாளுக்கெல்லாம் பகவானை பார்த்தா அப்படியே ஈரக்கொலை நடுங்கிறது போல அந்த பீபத்சம் ஆனது தோணல. ஆனா எவெல்லாம் அங்க தப்பு பண்றானோ, யாரெல்லாம் இந்த கம்சன் பெயரை வச்சிருந்து அயோக்கியத்தனம் பண்றானோ, யாரெல்லாம் இந்த கம்சன் பெயரை வச்சிருந்து தப்பு தப்பா ராஜ்யம் பண்ணிட்டு அராஜகம் பண்றாலும் அத்தனை பேருக்கும் ஈரக்குரல் நடுங்கிறது போல, அவளோட உயிரே வெளில வந்துடும் போல அந்த கிருஷ்ணன் நடந்து வர கம்பீரத்தை பார்த்தா அவருக்கு யமன் போல தெரியறது. இந்த பீபத்சமா அந்த பயத்திலையும் தாண்டி உள்ளுக்குள்ள இன்னும் பயமும் தாண்டி ஒரு பீபத்சம்னு சொல்லுவாரே, அந்த மாதிரி எல்லா அசத்துகளுக்கும் அந்த பகவானை பார்த்தா அசதாம் க்ஷிதிபுஜாம் சாஸ்தா. சாஸ்தா என்னன்னா, யாரெல்லாம் தப்பு செய்யறாலோ அவளை சரிதித்தி சரியா ஆக்குறவன் தான் சாஸ்தா. அப்படி யாரெல்லாம் அங்க கம்சனுடைய வார்த்தையை கேட்டுட்டு தப்பு பண்றாலோ அத்தனை பேருக்கும் ஈரக்குரல் நடுங்கிறது போல அப்படி வராராம் கிருஷ்ணர். அப்படி இவர்களுக்கு இந்த பீபத்சம் அப்படின்ற ரசத்தை காண்பிச்சுட்டு வரார். அடுத்ததாக ஸ்வபித்ரோ சிசு. என்னதான் உலகத்துக்கே ராஜாவா இருந்தாலும், இத்தனை பேரை சம்ஹாரம் பண்ணியிருந்தாலும், குவலையாபீடத்தை சம்ஹாரம் பண்ணியிருந்தாலும், அங்க யசோதையும் நந்தகோபுரம் இருக்காலாம். அவளுக்கு குழந்தை தானே, அவளுக்கு எப்படி இருந்தாலும் ஐயோ இந்த குழந்தையில இவ்வளோ அடிபட்டிருக்கே, இதை போய் இதுக்கு மருந்து தடை விடணுமே, அப்புறம் இந்த குழந்தைக்கு ஆகாரத்தை கொடுக்கணுமே, இப்படி சண்டை போட்டுன்னு வந்தா இந்த குழந்தைக்கு நம்ம ஒழுங்கா பார்த்துக்கணுமேன்னு, அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதேன்னு அந்த காருண்ய ரசம் அந்த அப்பா அம்மாவுக்கும் இருக்கு. இங்க கிருஷ்ணர் எப்ப பார்க்கும்போது அவளை ஆசையா கருணரசைய அந்த அப்பா அம்மாவுக்கு கொடுக்கிறார். இந்த நவரசங்கள்ல இருக்கிற அந்த காருண்ய ரசத்தை தன் அப்பா அம்மாவுக்கு கொடுக்கிறாராம். அவளுக்கு பார்க்கும்போது கிருஷ்ணன் மேல அப்படி ஒரு கருணை பிரேம பெறுகிறது. சொபித்ரோ சிசு. அடுத்ததாக பயரசம். இந்த பயரசம் யாருன்னாலே எல்லாருக்கும் தெரியும், லோக பிரசித்தம் கம்சன். மிருத்யுஹு भोजपतेः विराट अविदुषा. கம்சனுக்கு அந்த பகவானை பார்த்தாலே பயமா இருக்கு. அந்த யானையை சம்ஹாரம் பண்ணா, சேனையை சம்ஹாரம் பண்ணா, அந்த தனுஷை உடைச்சா நாம எம்மாத்திரம் நம்ம இன்னைக்கு காலம் ஆக போறோம்னு நினைச்சுன்னா, ஆனா தன் முயற்சி பண்ணணுன்றத பண்ணிட்டு இருக்கான் உட்காந்துண்டு. அப்படி அந்த பயரசத்தை கம்சனுக்கு பரிபூர்ணமா கொடுக்கிறார். அடுத்ததாக யோகினாம் பரமோ தத்துவம். இந்த யோகிகளுக்கு சாந்த ரசத்தை கொடுக்கிறாராம். இத்தனை சண்டை போட்டுன்னு அந்த ஸ்திரீகள் பார்க்கும்போது மன்மதனா தெரிகிறார், அப்பா அம்மா பார்க்கும்போது கருணாமூர்த்தியாக தெரிகிறார். இந்த குழந்தைகளுக்கு ஹாஸ்யத்தை மூட்டிக்கொண்டு அந்த வீரர்களுக்கு ரௌத்ரமும் வீரனாகவும் தெரிந்து கொண்டு இப்படி வந்துட்டே இருக்கும்போது அங்க சில யோகிகளும் இருக்கலாம். அந்த யோகிகளுக்கு எந்த பிரபுவை தியானம் பண்ணா மனசு சமாதானமாகுமோ அந்த பிரபு நடந்து வராற அந்த தந்தத்தை வச்சுண்டு அவ பார்க்கும்போது தன் உள்ள இருக்கக்கூடிய எந்த பொருளை தியானம் பண்றோமோ அந்த பொருளே நடந்து வருவது போல இந்த சாந்த ரசத்தை இப்படி கொடுக்குறாராம் பகவான் அந்த யோகிகளுக்கு. என்ன ஆச்சரியம் பாருங்க, இப்படி பண்ண முடியுமா? யாரையாலாவது முடியுமா? ஏதாவது ஒரு ஆங்கிள் தானே போக முடியும். ஆனா இங்க கிருஷ்ணர் அப்படி அந்த குவலையா பீடத்தை சம்ஹாரம் பண்ணி
அந்த தோல்ல இந்த தந்தத்தை போட்டுன்னு வரும்போது இத்தனை 9 ரசங்களும் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசமாக தெரியறது. 9 ரசம் இருந்ததாலும் கடைசியா ஒரு ரசம், அது என்னன்னா தெய்வமா, அந்த தெய்வம், அந்த கிருஷ்ணரை தெய்வமா சில பேருக்கு தோன்றது. அது எதுன்னா கிருஷ்ணீனாம் பரதேவதேதி சகிதகா. அங்க விஷ்ணியர்கள் அப்படின்னா யாதவர்கள். அந்த யாதவர்களுக்கு என்னன்னா நம்ம குலத்தை காக்க வந்த தெய்வம் இது. இத்தனை நாளா இந்த கம்சனுடைய அட்டூழியம் தாங்க முடியாம இந்த யாதவர்கள்லாம் பயந்துண்டு எங்கெங்கயோ ராஜ்யத்துல எல்லாம் ஒளிஞ்சிண்டு இங்க கஷ்டப்பட்டு கொண்டு கப்பத்தை கட்டிண்டு மதுரையில இங்க நம்ம கஷ்டப்பட்டு இருந்தோம். நம்ம குலத்தையே காக்க வந்த தெய்வம் இந்த கிருஷ்ணன் வந்து இந்த கம்சனை சம்ஹாரம் பண்ணி நமக்கு எல்லாம் மேல நல்ல காலம் வரப்போறதுன்னு தன் குலத்தை காக்க வந்த தெய்வமாக கிருஷ்ணனை பார்க்கறாளாம். அப்படி பரதெய்வமாக தெரியறது. இப்படி 10 பேருக்கும் 10 விதமாக ஒரே மூர்த்தியாக காட்சி கொடுத்துண்டு பகவான் அற்புதமாக உள்ள வர. இப்போ இந்த ஸ்லோகத்தை திரும்ப சொல்றேன். இப்ப எப்படி இருந்ததுன்னு இதை நம்ம திரும்ப சொல்லும் போது, இந்த ஸ்லோகத்தை சொல்லும் போது அதை நாம இந்த கதையோட அன்வயப்படுத்தி பார்த்தினோம்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் இது. மல்லானாம் அசனிஹி நிருணாம் நரவரகா ஸ்திரீனாம் ஸ்மரஹா மூர்த்திமான் கோபானாம் ஸ்வஜனஹா அசதாம் க்ஷிதிபுஜாம் சாஸ்தா स्वपित्रोः शिशुः मृत्युः भोजपतेः विराट् अविदुषां तत्त्वं परं योगिनां वृष्णीनां परदेवदेति विदितः रंगम गतगा साग्रजगा இப்படி இந்த ஒரு ஸ்லோகம் பகவான நவரசத்துல அந்த ஒவ்வொரு ஜனங்கள் அந்த ரங்கஸ்தலத்துல, அந்த ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி அந்த ஸ்டேடியத்துல பல தரப்பட்ட ஜனங்கள்லாம் இப்படி பகவான பலராம சுவாமியோட அந்த குவளையா பீட்டத்தை சம்ஹாரம் பண்ணி அந்த தந்தத்தை அப்படி அலட்சியமாக தன் மார்பில் வைத்து கொண்டு தன் தோல்ல வைத்து கொண்டு இப்படி வரக்கூடிய அந்த பிரபுவை நவரசத்தோட அனுபவிச்சான்னு இப்படி பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிற. இது ஒரு தரங்கமும் அற்புதமா இருக்கும். நந்தாதி முனீந்திர பாவ்ய நந்தம் ஆலி கலயா நந்த நந்தனம் நிஜ பக்த சந்தனம் ஆகலயா. அப்படி அவர் ஒரு ரூபம் எப்படி வந்தார் அப்படின்னு தரங்கத்துல அற்புதமான தரங்கம். கலப சுந்தர கமன கலிதலீலம் ஆ கலயா நந்த நந்தனம் நிஜ பக்த சந்தனம் ஆகலயா. ஆகலையான்னா பார், அந்த பிரபு இப்படி வராரே, அவர் அனுபவிக்க வேணுமா? எப்படி வராரு பாரு. ஒரு யானையை சம்ஹாரம் பண்ணிட்டு இன்னொரு ஒரு யானை அந்த தந்தத்தை தோல்ல வச்சுட்டு வருதே, அது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். அப்படி வராரே அவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாருங்க அந்த பகவானுடைய ரூபத்தைன்னு நாராயண தீர்த்த தரங்கத்துல ஒரு அற்புதமான ஒரு தரங்கம். அதுக்கு ஏத்தது போல இந்த ஸ்லோகம் அப்படி வர்ணிச்சிருப்பார் பிரம்மனிஷ்டால். ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம், அதனாலதான் இதை கொஞ்சம் டைம் எடுத்துன்னு விஸ்தாரமா இந்த நவரசங்களோடைய சேர்த்து சொன்னேன். அப்படி நினைச்சு பார்த்தாலே கிருஷ்ணன் எப்படி வந்திருப்பார்னு பரமானந்தமா இருக்கும் மனசுல. இவ்வாறு பகவான் பலராம சுவாமியோடு சேர்ந்து கொண்டு அந்த ரங்கஸ்தலத்துக்குள்ள வரார். அப்படி வரும்போது அந்த தந்தத்தை பார்த்தா அந்த கம்சன் இந்த குவளையாப்பியோட யானையே இப்படி சம்ஹாரம் பண்ணிட்டு இந்த தந்தத்தை தூக்கின்னு வரானே அந்த கிருஷ்ணன், நான்லாம் எந்த மூளைக்கு அப்படின்னு தெரியலன்னா அவனுக்கே முடிஞ்சிருச்சு. சரி இன்னைக்கு நம்மளுடைய கடைசி காலம்னு தீர்மானம் பண்ணிட்டான். இன்னும் கோபம் ஜாஸ்தியாருது இப்படிலாம் நடக்க போறதுன்னு.
இப்படி அந்த வரக்கூடிய அந்த பிரபுவை அங்க ஜனங்கள் எல்லோரும் என்ன பண்றான்னா தன் கண்கள்னாலே குடிக்கிறாளாம். இப்படி ஒரு ஆனந்தகரமான மூர்த்தி, நீ இத்தனை வருஷமா இவ்வளோ பக்கத்துல இருக்கிறவரை பார்க்காம விட்டுட்டோமே, நம்ம போராத காலம் இப்பதான் நம்மளுக்கு நல்ல காலம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணுனாலேயே பகவானை குடிச்சு மனசுனால ஆலிங்கனம் பண்ணிட்டு அப்படியே பரமானந்தத்தை அடையிறார்களாம் அந்த மதுரையில உள்ள ஜனங்கள் எல்லோரும். இப்படி பகவானை அனுபவித்து கொண்டு இந்த ஜனங்கள் பேசிக்கிறாளாம். இந்த 8வது கர்ப்பம் சாட்சாத் வைகுண்டவாசியே பிறக்க போறான்னு புரளி பேசிட்டு இருந்தா, ஆனா ஏதோ ஒண்ணு பிறக்க போறதுன்னு நினைச்சோம். ஆனா இப்ப புரிஞ்சிருத்து, வைகுண்டவாசி தான் பிறந்திருக்காரு. அவர் பிறந்து இங்கேருந்து கிளம்பி போயிட்டார் நம்ம கூட இல்லாதபடிக்கு. நம்மளுடைய துர்பாகியம், இத்தனை வருஷமா அவரை பார்க்காம இருந்தோம். இன்னைக்கு 11 வருஷங்களுக்கு அப்புறம் இப்ப அவரை பார்த்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியம், நல்ல காலம் நம்மளுக்கு வந்துருத்து. இப்படி நம்மளை விட்டுட்டு அவர் நந்தகோகுலத்துக்கு போனார். அங்க இருக்கிறவாலாம் சௌக்கியமா இந்த பகவான் அனுபவிச்சா. அதான் இங்கேருந்து நிறைய துர்மந்திரிகள்லாம் போனா ஒருத்தம் கூட திரும்பி வரல, என்ன ஆனானே தெரியலன்னு எல்லாரும் பேசிக்கிறாளே, எல்லாரையும் இவர் தான் சம்ஹாரம் பண்ணியிருக்காருன்னு இதுலேருந்து தெரியறதுன்னு ஆரம்பத்திலேருந்து இந்த யாரெல்லாம் வந்தாலோ அவ லிஸ்ட் எல்லாம் சொல்லி பேசிக்கிறாளாம். அன்னைக்கு பூத்தனை போனாலேடி, அவ போனவ வரவே இல்லை, அவளும் இந்த கிருஷ்ணன் தான் சம்ஹாரம் பண்ணியிருப்பார். ஆமாமா, அன்னைக்கு சகடாசுரன் போனா, அப்புறம் திருநாவர்த்தன் போனா, அதுக்கப்புறம் இந்த வத்சாசுரன் போனா, அகாசுரன் போனா, அந்த பிரளம்பாசுரனை இந்த பலராம சுவாமி தான் சம்ஹாரம் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த கிருஷ்ணனும் பலராமன் சேர்ந்து தான் இந்த அசுரர்கள் எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணியிருக்கான்னு தோன்றது அப்படின்னு பேசிகிட்டே இருக்கா. அப்படி பகவானும் உள்ள வரார். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது உள்ள வரார். அந்த அந்த எங்க அந்த மல்ல யுத்தம் நடக்க போறதோ அந்த யுத்தத்துக்குள்ள வரார். திரும்ப பகவான் வரார். அந்த மல்லர்கள் எல்லோரும் திரும்ப சேர்ந்துக்கிறார்கள். இப்ப அடுத்து யாரெல்லாம் போட்டி போட போறார்களோ அவெல்லாம் ஒரு இடத்துல சேரும்போது திரும்பவும் இந்த மங்கள வாத்தியங்கள்லாம் முழங்கணும் போல இருக்கு. அந்த மல்லர்கள்லாம் வந்த உடனே, கிருஷ்ணரும் உள்ள போந்த உடனே திரும்பவும் இந்த மங்கள வாத்தியத்தெல்லாம் வாசிக்கிறவா அங்க வாசிச்சுன்னு இருக்கா. அப்படி வாசிச்சுட்டே இருக்கும்போது பகவான் அந்த மைதானத்துக்கு நடுப்புற வரார். இப்படி இவ்வாறு பகவான் அந்த ரங்கஸ்தலத்துக்கு நடுப்புற வந்ததுக்கு அப்புறம் இப்ப சானூரன், மல்லன், முஷ்டிகன் எல்லாரும் பகவான் கிட்ட வந்து மேல பேசுறா. என்ன சொல்றான்னா, நம்ம எங்களுக்கெல்லாம் ராஜா கம்சன், ராஜான்னாலே சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு க்ஷத்ரியனே வந்து மகாவிஷ்ணுவுக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்குன்னு மகாவிஷ்ணு கிட்டே வந்து சொல்றான் இவன். அதனால எங்க ராஜா சாசனம் பண்ணியிருக்காரு. என்ன சாசனம் பண்ணியிருக்காருன்னா, உங்க கூட யுத்தம் பண்ணணும்னு. அதனால நாங்கெல்லாம் உங்க கூட சண்டை போட போறோம். உங்க கூட சண்டை போட்டு உங்களை தோக்கடிச்சு உங்களை சம்ஹாரம் பண்ணி எங்க ராஜாவை நாங்க சண்டை போட போறோம். அதே மாதிரி எங்க கூட யுத்தம் பண்ணி எங்களை தோக்கடிச்சுட்டு உன் கூட வந்த உன் அப்பா அம்மா அப்புறம் அந்த கோப குழந்தைகள் நீ சந்தோஷப்படுத்து. மேலே யுத்தத்துக்கு வா. இப்படியே சும்மா இருந்துட்டு இப்படியே எல்லாம் ஆரவாரம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், வேலையை ஆரம்பிப்போம். அப்பதான் யாருக்கு பலாபலம் இருக்கிறது தெரியும். நீ உன் சுஜனங்களை சந்தோஷப்படுத்து, நான் என் ராஜாவோட சந்தோஷப்படுத்துறேன், மேல யுத்தத்தை ஆரம்பிக்கலான்றது போல யுத்தாதித்யத்தை இந்த சானூரன் மல்லன்லாம் பகவானுக்கு கொடுக்குறார். உடனே பகவான் அவர்களை பார்த்து, ஆமாம்பா நீ சொல்றது ரொம்ப சரி, சாஸ்திரத்துல இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. எங்க அப்பாவே உங்க கம்சனுக்கு கப்பம் கட்டக்கூடிய ராஜா தான், அதனால அவளுடைய சாசனத்தை அவசியம் நம்ம தீர்த்து வைக்கணும், மேல யுத்தம் பண்ணலாம். ஆனா இந்த யுத்தத்துக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கே. மல்ல யுத்தம்னா என்ன பண்ணணும்னா, மல்ல யுத்தத்துக்கு வரும்போதே அந்தந்த பலாபலம் எப்படி இருக்கோ அந்த வயசுக்கு ஏத்தது போல, அவளுடைய வயிற்றுக்கு ஏத்தது போல இதை பார்த்துட்டு தானே யுத்தம் பண்ணணும்னு இருக்கு. நாங்க எல்லாரும் சின்ன குழந்தைகள், நீங்களோ வயசானவர்கள், நல்ல புஷ்டியா தெம்பா இருக்கக்கூடியவர்கள், நாங்கெல்லாம் சேர்ந்து உங்க கூட யுத்தம் பண்ணலாமா, இது தர்ம யுத்தமா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சும்மா அவனை கிளப்பி விடுறாராம். அதுக்கு காரணம் இருக்கு. இப்படி கிளப்பி விட்ட உடனே அதுல சானூரன் சொல்றான், நீயா பலசாலியா இல்லாதவன், இப்பதானே எல்லாரும் பார்த்தா அந்த 1000 யானை சமானமா இருக்கக்கூடிய அந்த குவளையாப்பிட யானைய தனியா இருந்து சம்ஹாரம் பண்ணியே, நீ எல்லாம் இந்த சின்ன குழந்தை கோஷ்டிலெல்லாம் நீ கிடையாது, தாராளமா நீங்க கூட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சானூரன் சொல்றான். ஏன் பகவான் இப்படி வாயை கலர்றாருன்னா, இது அந்த யுத்தத்தினுடைய தர்மம். இப்போ சரியான இருக்கிறவா அவாதான் சண்டை போடணும். இன்னொன்னு ஒரு ரூல் இருக்கு, தன்னுடைய பலசாலியா இருக்கிறவன்ட்ட அவாலா போய் சண்டை போடணும்னா போட்டுக்கலாம், ஆனா அதை ஏற்பாடு பண்றவாதான் பண்ணக்கூடாது. இவாலா வேணும்னா போய் போட்டுக்கலாம் அப்படின்றது ஒரு பழக்கத்துல அந்த காலத்துல இருந்திருக்கு. இப்போ நல்ல பகவானுக்கு என்னன்னா, இந்த பயங்களை எல்லாரையும் நிர்மூலமா சம்ஹாரம் பண்ணிடணும்.
இப்படி நல்லா தோக்க வரும்போது யாரோ ஒருத்தர் வந்து இந்த யுத்தமே சரி கிடையாது, என்ன நீ எல்லாம் இவ கூட சண்டை போடுறதா, அது இது சரி கிடையாதுன்னு அழிச்சுட்டு போயிட்டான்னா என்ன பண்றது? அதனால இந்த பசங்கள் எல்லாம் நிர்மூலமா சம்ஹாரம் பண்ணணும்னா அவன் அதை ஒத்துக்கிறது போல அவனா நான் சண்டை போடுறேன்னு சொல்லணும். அப்படி சொல்லி இந்த யுத்தத்துக்கு வந்துட்டான்னா யார் வந்து தடுக்கிறதுக்கும் ரைட்ஸ் கிடையாதுன்றதுனால அவன் வாயு மூலியமாக அது சொல்ல வைக்கணும்ன்றதுக்காக பகவான் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார், இது சரியா அப்படின்னு. அதுக்கு சாணூரனும் சொல்லிட்டான், நாங்கெல்லாம் யுத்தம் பண்றதுக்கு எந்த ஆக்ஷேபனையும் இல்லை, நீ குழந்தையும் கிடையாது, ஒரு யானையே சம்ஹாரம் பண்ணின உனக்கு இந்த யுத்தம்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதனால கண்டிப்பா நீ எங்க கூட யுத்தம் போடணும் அப்படின்னு அவன் சொல்றான். இந்த பதில் தான் சொல்லணும்னு பகவான் எதிர்பார்க்கிறார். அப்படி அந்த சாணூரன் மல்லன் சொன்ன உடனே மேல யுத்தத்துக்கு தயாராக ஆகிறார்கள். அதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தி ஆகுது. அடுத்த யுத்தம் பண்ணி கம்சனை சம்ஹாரம் பண்றதெல்லாம் அடுத்த அத்தியாயத்துல வருது. இந்த மதுரா நகரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமே ஒவ்வொரு அத்தியாயமும் ரொம்ப நன்னா இருக்கு. உண்மையா சொல்றேன், இது பாராயணம் பண்ணும்போது நிறைய அனுபவிச்சு பாராயணம் பண்ணியிருக்கமே தவிர இது ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அர்த்தமா பார்த்து இந்த மாதிரி சொன்னதே இல்லை. இந்த இந்த கிருஷ்ணனுடைய லீலைகள்ல பொதுவாக நம்ம முதல்லேருந்து இந்த ராசபஞ்சாத்தியாயி வரையும் எல்லாரும் விஸ்தாரமாக சொல்லுவோம். அந்த ராசபஞ்சாத்தியாயை விட்டன்னா பகவான் மதுரைக்கு வந்தார், கம்சனை சம்மாரம் பண்ணினார், நேராக எல்லாரும் ருக்மிணி கல்யாணத்துக்கு போயிடுவா. இது நடுப்புற வந்து கம்சவதம்ன்றது ஏதோ ஒரு நிமிஷம் கூட சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த கம்சன் வதம் பண்ணுறது ஏதோ அது ஒரு காட்சிகள்லாம் பார்த்தா ஏதோ ஒரு சினிமா மாதிரி ஒரு சீன் ஓடுறது போல் அப்படி வர்ணிச்சிருக்கார் ஒவ்வொன்றத்தையும். அப்படி அதை படிக்கும்போதே அப்படி ரொம்ப நன்னா இருக்குது. உங்கள்கிட்ட சொல்லும் போதே எனக்கு அது முன்னாடி அந்த விஷுவல் பண்ண முடியறது, அப்படி அனுபவித்து அதை சொல்கிறதுக்குள்ள பாக்கியம். இதுதான் முதல் தடவை இந்த கதைகள்லாம் என் ஜென்மாலேயே சொல்கிறேன். அப்படி ஒவ்வொரு கதையும் அற்புதமாக ரொம்ப நன்னா இருக்கு ஒவ்வொரு அத்தியாயமும். அடுத்த அத்தியாயத்தில் இந்த சாணூரன் மல்லனோட சண்டை போடுறது, கம்சவதம்லாம் அடுத்தடுத்த அத்தியாயத்தில் பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். இப்படி அந்த குவளையா பீடத்தை சம்ஹாரம் பண்ணி அந்த பகவான் நவரசத்தோட ஒரே மூர்த்தி தான் 9 விதமாக எல்லாரும் பார்க்கிறார்கள். அப்படி பகவான் உள்ள வர கடைசியா அந்த யாதவர்களுக்கு பரதெய்வமாகவும் இருந்து அப்படி உள்ள வர அந்த பிரபுவை எல்லோரும் அப்படி அனுபவிக்கிறார்கள், அப்படியே கண்ணால குடிக்கிறார்களாம் அந்த மூர்த்தியை. அப்படி ஒரு பரமபாகியம். அப்பேற்பட்ட பிரபு இந்த மல்லர்கள்ட்ட பேசி யுத்தத்துக்கு தயாராகிறா. அதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகுது. மேலே எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்ச த்ரிச்சத்வாரிம்சோऽध्यायः ஸ்ரீசுக உவாச அச்ச கிருஷ்ணश्च ராமश्च கிருதசௌச்சௌ பரம் தபா மல்லதுந்துபிநிர்ഘോஷம் ஸ்ருத்வா द्रष्टुमुपेयतुः ரங்கத்வாரம் சமாசாத்ய தஸ்மின் நாகமவஸ்திதம் अपश्यत् कुवलया पीडं कृष्णोऽम्बष्ठप्रचोदितं बद्ध्वा परिकरं शौरिः समुह्य कुटिलालकान् उवाच हस्तिपं वाचा मेघनादगभीरया अम्बष्टाम्बष्टमार्गं नो देहि अपक्रममाचिरं नो चेत् सकुञ्जरं त्वाद्य नयामि यमसादनम् एवं निर्भत्सितोऽम्बष्ठः कुपितः कूपितं गजं चोदयामास कृष्णाय कालान्तकयमोपमं करीन्द्रः तमभिद्रुत्य करेण तरसाग्रहीत् करात् विगलितः सोमुं निहत्याङ्घ्रिषु अलीयता संक्रुद्धः तमचक्षाणो घ्राणदृष्टिः स केशवं परामृशत् पुष्करेण सप्रसह्य विनिर्गतः उच्चे प्रगृह्य अतिबलं धनुषः 25 विचकर्ष यथा नागं सुपर्णैव लीलया सपर्यावर्तमानेन सव्यदक्षिणतोच्युतः बभ्राम भ्राम्यमाणेन
गोवत्सेनेव बालकः ततः अभिमुखम् अभ्येत्य पाणिना आहत्य वारणं प्राद्रवन् पातयामास स्पृश्यमानः पदे पदे सधावन् क्रीडया भूमौ पतित्वा सहसोत्थितः तं मत्वा पतितं क्रुद्धः दन्ताभ्यां सह अहनत् क्षितिं स्वविक्रमे प्रतिहते कुञ्जरेन्द्रः अत्यमर्षितः चोद्यमानो महामात्रैः कृष्णम् अभ्यद्रवत् रुषा तमापतन्तमासाद्य भगवान् मधुसूदनः निगृह्य पाणिना हस्तं पातयामास भूतले पतितस्य पदाक्रम्य मृगेन्द्र इव लीलया दन्तमुत्पाट्य तेनेभं हस्तिपांश्च अघनद्धरिः मृतकं द्विपमुत्सृज्य दन्तपाणिः समाविशत् असंन्यस्तविषाणोऽसृङ् मदबिन्दुभिरङ्कितः विरूढस्वेदकनिका वदनाम्बुरुहो बभौ वृतौ गोपैः कतिपयैः बलदेव जनार्दनौ रङ्गं विविशतु राजन् गजदन्तवरायुधौ मल्लानामशनिः नृणां नरवरः स्त्रीणां स्मरः मूर्तिमान् गोपानां स्वजनः असतां क्षितिभुजां शास्ता स्वपित्रो शिशुः मृत्युः भोजपतेः विराट् अविदुषां तत्त्वोपरं योगिनां वृष्णीनां परदेवतेति विदितः रङ्गं गतः साग्रजः हतं कुवलया पीडं दृष्ट्वा तावपि दुर्जयौ कंसो मनस्व्यपि तदा भृशमिद्विविजे नृपा तौ रेजतूरङ्गगतौ महाभुजौ विचित्रवेषाभरणस्रगम्बरौ यथा नटौ उत्तमवेषधारिणौ मनः क्षिपन्तौ प्रभया निरीक्षताम् निरीक्ष्यतो उत्तमपूरुषौ जनाः मञ्चस्थिताः नागरराष्ट्रका नृपा प्रहर्षवेग उत्कलिते क्षणाननाः पपुर्नतृप्ताः नयनैस्तदाननं पिबन्त इव चक्षुर्भ्यां लिहन्त इव जिह्वया जिघ्रन्त इव नासाभ्यां श्लिष्यन्त इव बाहुभिः ऊचुः परस्परं ते वै यथा दृष्टं यथा श्रुतं तद्रूपगुणमाधुर्य प्रागल्भ्य स्मारिता इव एतौ भगवतः साक्षात् हरेः नारायणस्य हि अवतीर्णौ इहांशेन वसुदेवस्य वेश्मनि एष वै किल देवक्यां जातो नीतश्च गोकुलं
कालमेतं वसन्गूढः ववृधे नन्दवेश्मनि पूतनानेन नीतान्तं चक्रवातश्च दानवः अर्जुनो गुह्यकः केशी धेनुको अन्ये च तद्विधाः गावः सपालायेतेन दावाग्नेः परिमोचिताः कालियः दमितः सर्प इन्द्रश्च विमदः कृतः सप्ताहम् एकहस्तेन धृतो अद्रिप्रवरो अमुना वर्षवाताशनिभ्यश्च परित्रातं च गोकुलं गोप्यो अस्य नित्यमुदित हसितप्रेक्षणं मुखं पश्यन्त्यो विविधां स्तापान् तरन्ती श्वाश्रमं मुदा वदन्त्यनेन वंशोऽयं यदोः सुबहुविश्रुतः श्रियं यशः महत्त्वं च लप्स्यते परिरक्षितः अयं चास्य अग्रजः श्रीमान् रामः कमललोचनः प्रलम्बो निहतो येन वत्सको ये बकादयः जनेष्वेवं ब्रुवाणेषु तूर्येषु निनदत्सु च कृष्णरामौ समाभाष्य चानूरो वाक्यमब्रवीत् हे नन्दसूनो हे राम भवन्तौ वीरसम्मतौ नियुद्धकुशलौ श्रुत्वा राज्ञाहूतौ दिदृक्षुणा प्रियं राज्ञः प्रकुर्वन्त्यः श्रेयो विन्दन्ति वै प्रजाः मनसा कर्मणा वाचा विपरीतमतोऽन्यथा नित्यं प्रमुदिता गोपाः वत्सपाला यथा स्फुटं वनेषु मल्लयुद्धेन क्रीडन्तश्चारयन्ति गाः तस्मात् राज्ञः प्रियं यूयं वयं च करवामहे भूतानि नः प्रसीदन्ति सर्वभूतमयो नृपः तन्निशम्य अब्रवीत् कृष्णः देशकालोचितं वचः नियुद्धम् आत्मनः अभीष्टं मन्यमानो अभिनन्द्य च प्रजाभोजपतेरस्य वयं चापि वनेचराः करवामप्रियं नित्यं तन्नः परम् अनुग्रहः बाला वयं तुल्यबलैः क्रीडिष्यामो यथोचितं भवेन्नियुद्धं माधर्मः स्पृशेत् मल्लसभासदः चाणूर उवाच न बालो न किशोरस्त्वं बलश्च बलिनां वरः लीलये भो हतो येन सहस्रद्विपसत्त्वभृत् तस्मात् भवद्भ्यां बलिभिः योद्धव्यं नानयोऽत्र वै मयि विक्रमवार्ष्णेया बलेन सह मुष्टिकः श्रीहरये नमः श्रीहरये नमः। श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे कुवलया पीडवधो नाम 43 गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।